அனுதினம் அனுபவம் பகுதியில் இன்று நிகழ்ந்த ஒரு அனுபவத்தை பூரிப்புடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். ஆலய பணியில் ஒரு விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதற்காக இன்று சென்றிருக்கிறேன். அந்த குழந்தை, அவங்க வீட்டில் இருக்க குழந்தைக்கு இன்னைக்கு போர்டு எக்ஸாமினேஷன்ஸ். அவள் ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ரொம்ப ஐக்யூ, ஹை ஐக்யூ, நல்ல திறமை, மிகவும் சுட்டியான ஒரு குழந்தை. அவளுக்கு இன்னைக்கு போர்டு எக்ஸாமினேஷன்ஸ். அவங்க ஒரு 10:30 மணிக்கா வந்து அபிஷேகம் பண்ணுங்க சுவாமி, ஷீ இஸ் ஹேவிங் ஹர் போர்டு எக்ஸாம்ஸ் அரவுண்டு 12:30 அப்படின்னோடனே, இல்லைம்மா 10:30 மணிக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும், ரொம்ப எதிர் வெயிலாக இருக்கும், நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்து பண்ணிட்டு போயிடுறேனே அப்படின்னு. இல்லை, குழந்தை எந்திரிக்காது. அப்புறம் இன்னொரு குழந்தை இருக்குது, அவள் வந்து 8:30க்கு ஸ்கூல் கிளம்புவா, அவளை ரெடி பண்ணி அனுப்புறது, அதுக்கப்புறம் வீட்டில் ஹஸ்பண்டு அனுப்புறது, அப்புறம் பெரியவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுக்குறது, இது கிட்டத்தட்ட 9:30 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, அந்த வெயில் ஒன்று, அது மட்டும்தான். ஸோ யோசித்து பார்த்தேன். 8:30 நாங்கள் பிளான் பண்ணினோம். ஷீ ஆல்சோ அக்ரீட் அண்ட் ஐ ஆல்சோ, பிகாஸ் ஆஃப் மை ரிக்வெஸ்ட், பிகாஸ் ஆஃப் அவாய்டிங் ஹாட் சன். ஆனால் ஒரு 8 o'clockலாம் என்னுடைய வேலையே 8:30க்கு நாங்கள் போய் பண்ணக்கூடிய ஸ்திதியில் இல்லை. எனக்கு என்னுடைய அப்பாவுடைய உடல்நிலை பராமரிப்பில், நித்தியப்படி பராமரிப்பு, தினப்படி செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் டைம் லேகிங் ஆகிடுது. அவர் கூட இருக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு 9:15 வரைக்கும் அவரோட இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அதுக்கப்புறம் அவருக்கு டிஃபன் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ஆஸ் பிளான்டு 10:30க்கு போய் அந்த பிள்ளையார, வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு, மேபி இன்னைக்கு வெயிலில் வறுத்தெடுக்கணும்னு விநாயகர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஐ ரிக்வஸ்டட் தெம். என்னம்மா, நீங்கள் ஒரு 10:30க்கு முதல்ல கேட்டிங்களே, அதே டைமில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஐ இன்ஃபார்ம்டு தெம் அரவுண்டு 8:15 8:10. ஷி ஆல்சோ அக்ரீட். ஓகே சுவாமி, என் வேலை எல்லாமே முடிஞ்சிடும், ஷி வில் பி ரெடி. 12:30க்கு அவளுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அரௌண்ட் 11:30க்கு நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ நீங்கள் 10:30க்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 11 o'clockலாம் எங்களை ரிலீவ் பண்ணிட்டீங்கன்னா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இண்டிவிஜுவல் பிள்ளையார், அதாவது அவங்க வீட்டு வாசலில் கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார். இப்போ ரோடு வைடனிங்னால, அந்த விருகம்பாக்கம் ரோட்டில் ரோடு வைடனிங்ன்றனால அவங்க வீட்டுடைய ஒரு போர்ஷனையே அவங்க பிள்ளையாருக்காக சமர்ப்பணம் பண்ணிட்டு அழகாக ஒரு ஆலயத்தை எழுப்பி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியம்னா, அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கு கொடை கொண்டு வரணும், நான் இந்த வெயிலில் என்ன கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீங்கள் நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு என் கூடவே ஒரு ஆள் நிற்கணும், இவ்வளவும் சொன்னேன். பட் ஆனால் மனசில் உள்ளூர பிள்ளையாருக்கு பூஜை பண்ணோங்கிறது ஒரு எண்ணம். அந்த குழந்தை நல்லபடியாக பரீட்சை எழுதுறதுக்காக முயற்சி பண்ணுறா, அதனால் அவளை பிளெஸ் பண்ணணும். நமக்கு எவ்வளோ சங்கடம் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தினப்படி தான் சங்கடம் இருக்கே, அது இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நல்லா திருப்தியாக பிளெஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். நிஜமாவே ஒரு பெரிய மிராக்கிள். அவள்கிட்ட சங்கல்பம் வாங்குறேன், ஒரு பெரிய மேகமூட்டம் ஃபுல்லாக மறைச்சி எடுத்து, சுத்தமாக வெயில் தெரியல, அப்படியே உடம்பு சிலுத்துருச்சு எனக்கு. அபிஷேகம் முடிஞ்சது, அலங்காரம் முடிஞ்சது, அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை திருப்பி கொடுத்து தூப தீப நைவேத்தியம் கற்பூராரத்தி எல்லாம் முடிச்சு பிரசாத அவள்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணு அப்படி நகர்ந்து உள்ளே போகிறா. வீட்டுக்கு ஏறி படியேறி போகிறதுக்கு முன்னாடி போகிறா. பிரைட்டாக வெயில், கண்ணு கூசுற மாதிரி வெயில். அவ்வளோ நேரம் எங்களை வந்து பாதுகாத்த மேகம் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த இயற்கை நம்மளுடைய உண்மையான எண்ணங்களுக்கு கண்டிப்பாக பிரதிபலிக்குது, கண்டிப்பாக ஒத்துழைக்குது. நல்ல எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே சக்தி அபரிமிதமாக இருக்கு. அதாவது ஒரு மாயாஜாலமா, அந்த பிளெஸ்டு கேர்ள். அதான் சொன்னேன், எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு, சிரமம் இல்லாமல். ஐயருக்கு சிரமம் இல்லை, வந்து தரிசனம் பண்ணுற உங்களுக்கு சிரமம் இல்லை. கரெக்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். அந்த குழந்தை பெருசாக நடக்க முடியாது, கொஞ்சம் சப்போர்ட் பிடிச்சி தான் நடப்பாங்க.
வந்து நிக்கும்போது வெயில் அடிக்குமே, நான் நிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன். அவ எப்படி ஹேண்டில் பண்ணுவா? அப்படின்ட்டு. சங்கல்பம் பண்றதுக்காக வாங்கும்போது மேகமூட்டம். வெயிலே இல்ல. இப்ப கிளம்பி ஏறி வீட்டுக்கு படியேறி போகும்போது வெயில் வந்துடுது. அற்புதமான நிகழ்வு. உங்க வாழ்க்கையில இத மாரி சிறப்பான நிகழ்வு நடந்திருக்கும். அத எப்படி நீங்க கொண்டாடினீங்க? கடந்து வந்தீங்கன்றத பகிர்ந்து கொள்ளுங்க.